வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர ஹாப்பியாக பயங்கர சந்தோஷமாக வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து குல்பி சவுண்ட் வந்து கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட ஞாபகம் தான் நம்ம விஜய்க்கு வந்து வருது. முதல்ல மல்லி, உனக்கு வந்து குல்ஃபி வந்து ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு வந்து தெரியும், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு குல்ஃபி வந்து வாங்குறதுக்காக வந்து போகிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வெண்பா இருந்துட்டு ஏற்கனவே வந்து வெண்பா வந்து யாரும் வந்து கண்டுக்கிறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த சுடருமே வந்து பார்த்தோன்னா, நான் தானே உன்னுடைய அம்மா, ஸோ என்கிட்ட தான் வந்து நீ வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து பார்த்தோன்னா வந்து ரகடா கிகடா எல்லாம் வந்து பேசி வந்து முடிஞ்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அதுவே வந்து இவங்களுக்கு ஒரு வினையாக வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். எப்பிட்றா தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அதுதாங்க அங்கே வந்து வச்சதே வந்து வினை. நம்ம வெண்பா குட்டி வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு ஒரு 10-11 மணிக்கு தான் வந்து குல்ஃபிக்காரனே வந்து வருவான். ஏன்னா சிட்டி சைட்லலாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து தூங்குகிற டைம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து நான் தான் வந்து ரேணுகம்மா கூட வந்து தூங்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டீங்களே, நாங்கள் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வெண்பா குட்டி வந்து சொல்லியாச்சு. ஸோ அதை வந்து இவங்களுக்கு வந்து சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்பாப்பாப்பா, இது தானே வந்து நமக்கு வந்து வேணும், வெண்பாவுக்கு ஒரு அம்மா வந்து தேவை. ஸோ அது வந்து ரேணுகா இருந்தால் போதும். ஸோ அப்படி தானே வந்து ரேணுகா வந்து ஆசைப்பட்டா, அது தானே வந்து ஆசை, உன்னுடைய ஆசை. ஸோ உன் குழந்தைய வந்து நீயே வந்து பார்த்துக்கோமா, மல்லி வந்து பார்க்கணுன்றதெல்லாம் ஒரு அவசியமும் வந்து கிடையாது, ஒரு இதுவும் வந்து கிடையாது. அவளுக்கு என்ன தலையெழுத்தா உன் குழந்தையெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? நீ தானே வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்க. ஸோ அப்படி இருக்கும்போது வச்சாங்களா ஆப்பு கரெக்டாக பயங்கரமாக இருந்துச்சா, இந்த ஆப்பு தாங்க வந்து எனக்கும் வந்து வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். சரி, ஓகே, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, குல்ஃபி வாங்குறதுக்கு போன நம்ம விஜய் வந்து குல்ஃபியை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வா மல்லி, நம்ம வந்து 2 பேரும் வந்து போயிட்டு ஒரு குல்ஃபி வந்து வாங்கி 2 பேரும் மாறி வந்து குல்ஃபி வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டார். கூட்டிகிட்டு போன விஜய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த இடத்துல இன்னும் வந்து ரொமான்ஸாக, ஏற்கனவே வந்து இங்கே வந்து சுடருக்கு வந்து பற்றிக்கிட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடா இது, நம்மளை விட்டுட்டு வந்து இந்த விஜய் வந்து ஏகப்பட்ட இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுடருக்கு வந்து பயங்கரமாக வந்து பற்றிக்கிட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு அழகாக குல்ஃபியை வந்து வாங்கிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு, மல்லி, எனக்கும் வந்து ஒரு வாய் வந்து கிடைக்குமா குல்ஃபி அப்படிங்கிற மாதிரி வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபியை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம மல்லியுமே வந்து சாப்பிட்றாங்க. மல்லி வந்து சாப்பிட்டதும் அந்த குல்ஃபி வந்து எடுத்து தேவையில்லாமல் வந்து ஒட்ட வச்ச மாதிரி வந்து இருக்குங்க. அந்த குல்ஃபி வந்து என் வாயில் வச்சு சக் தானே வந்து பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நக்காமல் அவங்க வந்து எப்படி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தாங்கன்னா வந்து ஒட்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து அப்பட்டமாக வந்து நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல, சரி, ஓகே, ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்கிட்டாச்சு. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, அந்த குல்ஃபியை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கையால் வந்து எடுக்க மாட்டேன், என் வாயாலேயே வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயுமே வந்து பார்த்திங்கன்னா மல்லி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பயங்கர க்ளோஸாக பயங்கர வந்து அப்படியே ரொமான்ஸாக அப்படியே அட்டா இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த சுடருக்கு வந்து கொடுத்து வச்சுக்கணும். பார்த்து நல்லா வயிறு எரிஞ்சிக்கோ சுடரு, உன் வயிறு வந்து எந்த அளவுக்கு வந்து எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால், ஆமாம், இந்த அளவுக்கு வந்து எரியணும், அப்போ தான் உனக்கு வந்து புத்தி வந்து வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மல்லிக்கிட்டேயும் விஜய்கிட்டேயும் வந்து விஜயை முதல்ல ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து நினைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேட்ச் விளையாடணும், அந்த மேட்ச்சில் வந்து என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து விளையாடணும். ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து எடுத்தோம். பவுலிங் வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு வந்து டார்கெட் வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 67 ரன்னு வந்து டார்கெட் வந்து கொடுத்தாங்க. 67 ரன் டார்கெட்டு. ஸோ எங்களால் வந்து அடிக்க முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 50 சில்லற தான் வந்து அடிக்க முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து நாங்கள் வந்து தோல்வியை வந்து தழுவிட்டோம். 2வது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அடி வச்சு பொழந்தாச்சு. எவ்வளோ அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வந்து நாங்கள் வந்து
தோத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பேட்டிங் குடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க வந்து பேட்டிங் வந்து எடுத்து எவ்வளோ ரன் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 85 ரன் வந்து அடிச்சோம். ஸோ 86 ரன் டார்கெட்டா வந்து குடுத்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அடின்னு வந்து அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம் செகண்ட் மேட்ச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் மேட்ச்சில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 மேட்சுமே வந்து பேட்டிங் வந்து விளையாட கிடையாது. ஆனா செகண்ட் மேட்ச்சில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங் வந்து பண்ணேன். ஃபீல்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்ச் வந்து அதுதான் மெயின் விக்கெட்டு. ஸோ அந்த கேட்ச வந்து நான் தான் வந்து எடுத்தேன். அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து ரொம்பவே வந்து பெருமையா இருக்குது. ஸோ அது மாரி வந்து 2 மேட்ச் வந்து போச்சு. 2வது மேட்ச் வந்து நாங்க வந்து வெற்றி பெற்றுட்டோம். 3வது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் போடுறதுக்கே வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து, நாங்க தான் வந்து த்ரோ பண்ணுறோன்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்போனன்ட் வந்து சொல்றது. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் வந்து டாஸ் போட்டு, அந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து எடுத்தோம். ஸோ பேட்டிங் வந்து எடுத்ததில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 88 ரன் 89 ரன் அடிச்சா வந்து ஆப்போனன்ட் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு ந பிரம்மாண்டமான ஒரு இலக்க வந்து குடுத்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 50க்குள்ளேயே வந்து அவங்களும் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ நாங்க வந்து 3வது மேட்சுமே வந்து வெற்றி. 4வது மேட்ச் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டாஸ் வின்னு. ஸோ டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் வந்து சூஸ் பண்ணதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 77 ரன் வந்து அடிச்சாங்க. ஸோ நாங்க வந்து 78 ரன் வந்து அடிக்க வேண்டியது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா தான் வந்து போயிட்டுருந்தது. கடைசி ஒரு ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 ரன் வந்து அடிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து யாராலயும் வந்து ஒரு இமாலய இலக்க வந்து அடிக்க முடியாம வந்து போயிடுச்சு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து ட்ரால வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தடுத்து நாளைக்கு வந்து என்னென்ன மேட்சஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து கிரவுண்டில் வந்து போடுறேன். உங்களுக்கும் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னுடைய வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. நீங்களும் உங்களுடைய டீமை வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கள் டீம் கூட வந்து பெட் மேட்ச் வந்து போட்டுக்கலாம். ஒரு மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 வந்து பெட்டு 5 ஓவரு 4 ஸ்பெல் வந்து போட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்கள் ஊரில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டென்னிஸு, விக்கி பால் தான் வந்து விளையாடுறோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து விளையாடுற முறை. ஸோ யாருக்காச்சும் வந்து விருப்பம் இருந்தால் வந்து வாங்க, வந்து விளையாடிட்டு வந்து போங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டாடா.